தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று கிருபையினாலே இரக்கத்தினாலே நாம் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி நம் அக்கிரமங்களெல்லாம் அவர் மன்னித்து நம் நோய்களெல்லாம் அவர் குணமாக்கி நம் வயதை கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாக்கும்படியாய் நம்மோடு இருந்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமையோடு கூட அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு என்றும் மாறாததாய் நம்மேல் அவர் கரிசனை உள்ள தேவனாய் இம்மட்டும் நம்மை ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து நம்மை அழகாய் நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் நமக்குள்ளாக தங்கியிருக்கிறார். நாமும் அவருக்குள்ளாக தங்கியிருக்கிறோம். ஆகவே இந்த பேரின்ப பாக்கியத்துக்காகவும் இந்த நாளை அடிஷ்னலாய் நம்முடைய லைஃப் டேஸோடு அவர் அடிஷ்னலாய் கொடுத்தபடினாலே அவருக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 1 John 4 verse 16. 1 யோவான் 4:16 சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். So God is love and he has dwell in love and dwell in God and God in him. ஸோ கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறதுக்கு அடையாளமே நாம் அவரிடத்திலே அன்பு கூறுவதும் அவர் நம்மிடத்திலே அன்பினால் நிலைத்திருக்கிறதுமே நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ ஹவு வி ஷுட் பி அபாய்ட் இன் காட்ஸ் லவ், தட்ஸ் வாட் அவர் டாபிக் டுடே. ஸோ கர்த்தருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறது எப்படி என்று பார்ப்போமானால், நம்பர் 1, லார்ட் லிவ்ஸ் இன் அஸ், நோ ஒன் ஹேஸ் எவர் சீன் காட். கர்த்தர் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வசித்திருக்கிறார், தங்கியிருக்கிறார். ஸோ கர்த்தர் நமக்குள்ளாக தங்கியிருப்பதை ஒருவனும் கண்டதில்லை, தேவனை கண்டதில்லை. பட் காட் லிவ்ஸ் இன் அஸ் அண்ட் ஹிஸ் லவ் இன் மேட் கம்ப்ளீட் இன் அஸ். ஸோ தேவன் நம்மேல் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவர் அன்பும் நமக்குள் நிலைத்திருக்கிறது. அவர் மாத்திரம் நிலைத்திருக்கல, அவரும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார். அவருடைய தேவ அன்பு நமக்குள்ளாக என்ன பட்டிருக்கு, நிலைத்திருக்க பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தரும் கர்த்தருடைய அன்பும் நமக்குள்ளாக எப்படி இருக்குது, வந்து போகிற கெஸ்டாக அல்ல, நிலைத்திருக்கிற நமக்குள்ளாகவே தங்கியிருக்கிற நிலைத்திருக்கிற தேவ அன்பாய் நமக்குள்ளாக தங்கியிருக்கிறது. நம்பர் 2, ஸோ அப்போ யாருக்குள்ளாக தேவனும் தேவனுடைய அன்பும் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் தேவ அன்பில் நிலைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். நம்பர் 2, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். ஸோ whosoever shall confess that Jesus is the Son of God. So whosoever confess Jesus is the Son of God, தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்துன்னு அறிக்கை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக தேவகுமாரன் அவருடைய அன்பு நிலைத்திருக்கிறது. ஸோ நாமும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம். ஸோ இயேசுவை குறித்து நாம் அறிக்கை செய்வதை நாம் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து இயேசுவை குறித்தும் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்மேல் உலகத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறாரே, யோவான் 3:16 படியாக நாம் அந்த அன்பை குறித்து அநேகரிடத்திலே சொல்லும்போது அறிக்கை செய்யும் போதெல்லாம் நாம் கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நம்பர் 3, தேவன் நம்மேல் வைத்திருந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். ஸோ we are keep on trusting or we are keep on our faith on God himself. நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் மாத்திரம் நிலைத்திருக்கிறபடினாலே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தால் தேவனுடைய அற்புதத்தை நாம் தொடர்ந்து பெற்று கண்டு மகிழ்ந்து நாம் விசுவாசத்தின் அந்த அடையாளமாகிய அற்புதத்தை அதிசயத்தை வேத வசனத்தின் மூலமாக பெற்று அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸோ தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசமே நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். எக்ஸாம்பிள், ஒரு வார்த்தையை வேத வசனத்தை நாம் நம்புவோமானால் அந்த வேத வசனத்தையே அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா, ஸோ அதை கிளைம் பண்ணுகிறோம் அல்லவா. ஸோ இட் மீன்ஸ் we are loving the words of God. It means in turn we are loving the Lord. ஸோ நம் கர்த்தரை நேசிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறோம், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ளாக இருக்கிறோம். ஸோ it shows our love always abiding in Christ.
ஸோ நாம் கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நம் கிரியைகளிலே தேவனுடைய அன்பை காட்டுகிறோம். ஆகையால் தான் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் கிரியை செய்கிற அன்பே உதவும். ஸோ நாம் விசுவாசத்தை மாத்திரமல்ல, அந்த அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாய் நாம் அநேகருக்கு தேவ அன்பை சொல்லி, தேவன் செய்த அற்புத அதிசயங்களை சொல்லி, சாட்சியாக சொல்லி, அவர்களையும் இந்த தேவ அன்புக்குள்ளாக நடத்துகிறோமே, அது நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்பதை பறைசாற்றுகிறதா இருக்கிறது. நம்பர் 4, there is no fear in love, but perfect love cast away all our fear. ஸோ நம்முடைய அன்பு பயமில்லை. தேவ அன்பு நமக்குள்ளாக இருக்கிறது அல்லவா, நாம் தேவ அன்பில் நிலைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த அன்பில் கொஞ்சம் கூட என்னது பயம் இல்லை. ஸோ பயம், தேவ அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. ஸோ தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிற அன்பை வைத்திருக்கிறபடினாலே அந்த தேவ அன்பு நமக்குள்ளாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பயம் வந்தாலும் அந்த பயம் நெக்ஸ்ட்டு மொமெண்ட்லேயே காணாமல் போகத்தக்கதாய் பயத்தை புறம்பே தள்ளுகிறது. ஸோ வேதனையுள்ள பயத்தை நாம் புறம்பே தள்ளுகிறபடினாலே தேவ அன்பினாலே நாம் தைரியமாய் முன்னேறி செல்ல தேவ அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்கு உதவியாக இருக்கிறது. நம்பர் 5, the one who loves God should always also unselfishly love his brother as per his commandments. ஸோ கண்ட தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன், அதாவது கண்ட சகோதரனிடத்திலே, நம்முடைய பிரதர்ஸ், நம்முடைய சிஸ்டர்ஸ், இவங்கள்ட்ட நம்ம அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம் என்னன்னா, கண்ட மனுஷிகளாகிய சகோதரர்கள் சகோதரிகள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸில் நாம் காட்டுகிற அன்பு காணாத தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு அடையாளமாக. ஸோ அப்போது we are keep on showing our love with each other and love one another. ஸோ நாம் காண்கிற சகோதரத்திலே அன்பை வெளிப்படுத்துவதும் அல்லது கூட பிறந்த சகோதரத்திலே அன்பை வெளிப்படுத்துவதும் தேவனிடத்தில் உள்ள அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற கிரியையின் வெளிப்பாட்டாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த அன்பு சகல